ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி தேங்காய் பால் மஷ்ரூம் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மஷ்ரூம், தேங்காய் பால், ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, உப்பு. மஷ்ரூம் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கப்பில் நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த கப்பில் நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இப்போ இதை ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற பால் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எல்லாம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற பால் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் பால் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இதில் இருக்கிற தேங்காவை இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஸ்ட்ரெயினரில் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோக்கா வராது. ஸோ சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக புழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பால் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட தேங்காய் பால் ரெடி ஆயிருச்சு. நான் மஷ்ரூம் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா சூடானவுன்னா கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சவுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த மஷ்ரூமில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மஷ்ரூம் 2 நிமிஷம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினோன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரைச்சி விட்டுக்கோங்க.
கரைச்சி விட்டீங்கன்னா நமக்கு அந்த தேங்காய் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கரைச்சி விட்டுருக்கேன். இது ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கொதி வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வைக்கக்கூடாது. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம மூடி போட்டு வச்சா கொதிக்கும் போது தேங்காய் பால் எல்லாம் வெளியே பொங்கிரும். ஸோ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மூடி எடுத்துடணும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே வேகட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி போடக்கூடாது. போட்டால் நமக்கு தேங்காய் பால் எல்லாமே பொங்கிரும். இது அப்படியே வேகட்டும். சைடில் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட தேங்காய் பால் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு கேளான ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனி ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நான் இதுக்கு மூடி போடலை. மூடி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. நம்மளோட மஷ்ரூம் கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நம்மளோட மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே மேலே வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிஷ் ரைஸுக்கு ரொம்ப சூட்டபிள் காம்பினேஷனாக இருக்கும். அது கூட இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இந்த சைட் டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.